இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் ரமேஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு இந்த அறநிலையத்துறை பத்தி தான் சார். அறநிலையத்துறை நிதியில கல்லூரிகள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்டவை கட்டப்படுவதை எதிர்த்து நீங்க நீதிமன்றம் போய் தொடர்பா பல்வேறு தீர்ப்புகளையும் வாங்கியிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு இந்த விவகாரம் நல்லா தெரிஞ்சிருக்கும். சமீபத்துல வந்துட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில பேசும்போது அறநிலையத்துறை நிதியில் கல்லூரிகள் கட்டப்படுவதை கேள்வி எழுப்பியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம அரசு நிதியில ஒரு கலை கல்லூரி கூட கட்ட முடியாத நிலையில அரசு இருக்கான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு திருத்தம் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இது வந்து கோயில் நிதியில் கல்லூரி கட்டுவது, கோயில் நிதியில் திருமண மண்டபங்கள் கட்டுவது அப்படிதான் பார்க்கணும். அறநிலைத்துறை நிதினு சொல்லவே கூடாது. அறநிலைத்துறைக்கு ஒரு நிதியும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு சொத்தும் கிடையாது. இப்போ பேங்க்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கான் அப்படின்னா இந்த பேங்க் பணம் அவனது கிடையாது, வாட்ச்மேன் பணம்னு சொல்லக்கூடாது. கோயில் நிதியில் இருந்து பல்வேறு திட்டங்களுக்காக பணம் மடைமாற்றப்படுவதை எதிர்த்து நான் வழக்கு போட்டிருக்கேன். 2021 இந்த திமுக ஆட்சிக்கு வந்த போதில் 10 கோயில்கள் அறநிலையத்துறை சார்பாக கட்டுவதாக சட்டசபையில் அறிவிப்பு வெளியிட்டு அவர்கள் அதற்கான முயற்சியும் முன்னெடுத்தார்கள். அரசாணை 188 மூலம் 4 கல்லூரிகள், கபாலீஸ்வரர் கோயில் பணத்தை எடுத்து குளத்தூரில் கல்லூரி கட்டுவது, திருச்செந்தூர் கோயில் பணத்தை எடுத்து விளாத்திக்குளத்தில் கல்லூரி கட்டுவது, திருச்செங்கோடு கோயில் பணத்தை எடுத்து அந்த பகுதியில் ஒரு கல்லூரி கட்டுவது, பழனியாண்டவர் பணத்தை எடுத்து தொப்பம்பட்டி என்ற இடத்தில் கல்லூரி கட்டுவது என்று ஆரம்பித்தார்கள். மேலும் 6 கல்லூரிகள் கட்டுவதற்கு அவர்கள் முயற்சித்த போது நான் 15 நவம்பர் 2021 ஒரு பொதுநல வழக்கு தொடுத்து அது விசாரணைக்கு வந்து உயர்நீதிமன்றம் 4 கல்லூரிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டதாக அறநிலையத்துறை சொன்னதை வைத்து அவை இறுதி உத்தரவுக்கு உட்பட்டு தொடரலாம், 1 மாதத்திற்குள் இந்து சமயம் குறித்த பாடங்கள் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் 4 கல்லூரிகள் அனுமதித்தார்கள். 6 கல்லூரிகளுக்கு தடை விதித்தார்கள். அது இன்றளவும் அந்த தடை நீடிக்கிறது. இப்போ முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவருமாகிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது மிகவும் முக்கியமான விஷயம், மிகவும் சரியான விஷயம். கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட வேண்டிய நிலையில் அரசு இருக்கிறதா? கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவதை ஒரு சதியாகத்தான் மக்கள் பார்க்கிறார். இந்த சதிங்கிறது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு குற்றம் இருக்கு, நம்பிக்கை மோசடி. கோயில் பணத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் இவர்கள் இஷ்டத்திற்கு இவர்கள் செய்ய வேண்டிய அரசு செய்ய வேண்டிய காரியத்திற்காக கோயில் பணத்தை உபயோகிப்போம், கோயில் சொத்தை உபயோகிப்போம் என்று சொத்தையும் பணத்தையும் மடைமாற்றுகின்ற செயல் நம்பிக்கை மோசடி செயல். இதற்காக இந்த துறை செயலரும் துறை ஆணையரும் 10 ஆண்டு சிறை தண்டனை பெற வேண்டும். சட்டம் அதான் சொல்லுது. An agent or government servant or a banker having dominion over the property commits breach of trust in relation to such property, he will face an imprisonment of 10 years. அரசே இந்த தவறை செய்தது மிகப்பெரிய குற்றம். இதை எதிர்கட்சி தலைவர் சொல்லாமல் வேற யார் சொல்வார்கள்? இதை கேட்டாக்க பக்தவச்சலம் கட்டினாரு, எம்ஜிஆர் கட்டினாரு அப்படிலாம் சொல்றாங்க. சட்ட விதிகளை பின்பற்றி கட்டுவது வேற, முதலமைச்சர் தொகுதியில் கல்லூரி கட்ட வேண்டும் என்பதற்காக கபாலி கோயில் பணத்தை சட்ட விதிகளை மீறி செய்வது வேற. அவங்க எம்பி கனிமொழி அவங்க கல்லூரி வேண்டும் என்பதற்காக 90 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற திருச்செந்தூர் கோயிலிருந்து பணம் எடுப்பது சட்டவிரோதம். பக்தவச்சலம் சட்டத்தை மீறினார் என்று இவர்களால் காட்ட முடியுமா? இல்லை எம்ஜிஆர் மீறினான்னு காட்ட முடியுமா? அறநிலைத்துறை சட்டத்திலே ஒரு வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்சேபங்கள் கேட்க வேண்டும் பொதுமக்களிடம், உபரி நிதியில் தான் செய்ய முடியும். உபரி நிதியில் செய்தால் கூட இந்து சமயத்தை போதிக்கின்ற பாடத்திட்டம் அதில் இருக்க வேண்டும். உபரி நிதி எப்படி கணக்கிடப்பட வேண்டும் என்பதை சட்டம் சொல்கிறது. அதை எதையுமே இவர்கள் பின்பற்றவில்லை. அதனால இது சதி என்று
எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது முழுக்க முழுக்க சரியான விஷயம். ஓகே இதுக்கு சார். 6 கோயில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன். இந்த ம். கல்வி விஷயமாக இவர் இப்படி பேசுகிறாரே, கல்வி பிடிக்கவில்லையா அவருக்கு, மக்களுக்கு கல்வி சென்று சேர வேண்டாமா என்றெல்லாம் கேட்கிறார் அமைச்சர். ஓகே. இப்ப 6 கோயிலுக்கு தடை விதித்த நீதிமன்றத்துக்கு கல்வி விஷயத்துல அக்கறை இல்லையா? தடை ஏன் விதித்தார்கள்? ம். யாராவது பொதுநல வழக்கு போடுறாங்க, தடை விதிச்சிருவாங்களா? அதுதான். சரியான பொதுநல வழக்கு போடவில்லை என்றால் அபராதம் போடுவார்கள். ம். அப்போ இவங்க வழிமுறையை பின்பற்றவில்லை என்பதால் தான் கல்லூரிகளையே தடை செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். ஓகே. ஓகே. அதை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை அமைச்சர். இதே போல் திருமண மண்டபம் கட்டக்கூடாது, ஏன்னா சட்டம் அனுமதிக்கவே இல்லை. ம். முதியோர் இல்லம் கட்டக்கூடாது, சட்டம் அனுமதிக்கவில்லை. அனாதை இல்லம் கட்டலாம், மருத்துவமனை கட்டலாம், ஆனா அதுக்கும் வழிமுறை இருக்கிறது. அறங்காவலர்கள் முடிவு செய்து உபரி நிதியில் அனுமதி பெற்று கட்ட வேண்டும். இவர்கள் ஓகே. கல்லூரி ஆரம்பிப்பதற்கு விண்ணப்பமே போடாமல் கட்டிவிட்டார்கள். அதுதான் சார். இப்ப அறநிலையத்துறை சட்டப்படி இந்த கோவில் நிதியில கல்லூரிகள் கட்ட முடியுமான்றதுதான் சார் கேள்வி. அதாவது பிரிவு 66ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல உபரி நிதியில என்னென்ன அறச்செயல்கள் செய்யலாம் என்று ம். அந்த பிரிவு சொல்கிறது. வேத ஓகே. பாடசாலை, ஆகம பாடசாலை, அனாதை இல்லம், அஹ், மருத்துவமனை, சிற்பக்கலையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம், அதே போல சாதாரண கல்லூரி, பள்ளிக்கூடம், இவையெல்லாம் கட்டலாம். கட்டும்போது அதுல முக்கியமான பாடமாக இந்து சமயத்தை குறித்த பாடம் இருக்க வேண்டும். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் ஆ. அப்படி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா கோயில் ஓகே. சார்பா ஆரம்பிக்கிற கல்லூரியில கண்டிப்பா இருக்கணும். ம். அரசாங்கம் நினைத்த போது கல்லூரி ஆரம்பிக்கலாம், ஓகே. கோயில் அப்படி ஆரம்பிக்க முடியும். உபரி நிதி இருக்க வேண்டும். அவர்கள் ம். இதற்கென்று ஒரு அறக்கட்டளை தொடங்க வேண்டும். அந்த அறக்கட்டளையில் போதுமான பணம் போட்டு இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஓகே. காலேஜ் ஆரம்பிச்சுட்டு 4 வருஷம் கழிச்சு நடத்த முடியலன்னு சொல்லக்கூடாது. ம். கபாலி கோயிலுக்கு 80 கோடி ரூபாய் பணம் இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு கோடி இருக்கு தெரியலையே. ஓகே. நிறைய கோயில் பணத்தை இவங்க காலி பண்ணிட்டாங்களே இந்த ஆட்சியில. இதை ம். கட்டுறேன் அதை கட்டுறேன்னு கட்டுமானத்திற்காக எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் பல கட்டுமானங்கள் சட்டவிரோதம். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் சார். இப்ப நான் என்ன கேட்க இப்ப இந்த அறநிலையத்துறையோ அத நேரடியா செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற சூழல்ல அறநிலையத்துறை நிதியில 4 கல்லூரிகளை நாங்க கட்டிட்டோம், ஏழை மாணவர்களை அதுல படிக்கிறாங்க, ஏழை மீண்டும் மாணவர்களின் சொல்கிறேன், படிப்பை அறநிலையத்துறை நிதி கிடையாது, ஓகே, கோவில் நிதி இது சார். கோயில் நிதி. கோவில் நிதி சார். ஏழை மாணவர்களின் படிப்பை கெடுக்க நினைக்கும் சிலருக்கு துணை நிற்கும் வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி இருப்பதா அமைச்சர் சேகர் பாபு பேசியிருக்காரு. இப்ப அவர் சொல்ற அந்த 4 கல்லூரிகளையும் உயர்நீதிமன்றத்துல நீங்க இடைக்கால தடை வாங்கியதா இப்பவும் நீங்க சொன்னீங்க. எங்களுக்கும் அந்த இல்ல இல்ல, ஞாபகம் இருக்கு. 4 கல்லூரிக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. எப்படி அனுமதி கொடுத்திருக்கிறது என்றால், ம். சப்ஜெக்ட் டு தி ஃபைனல் ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட். இந்த நீதிமன்றத்தின் இறுதி உத்தரவுக்கு உட்பட்டு தான் இந்த 4 கல்லூரி இப்ப நடக்கலாம். ஓகே. 6 கல்லூரிக்கு முழு தடை கொடுத்து விட்டார்கள். ஆ, ஆ. ஓகே. இந்த அதுலதான் 4 இப்போ கல்லூரி நம்ம நடக்குது பார்க்கும். இல்லையா, ம். இந்த 4 கல்லூரி நடப்பதற்கு உபரி நிதி கணக்கே காட்டவில்லையே. காட்டல. ம். சேகர் பாபு காட்டல, அறநிலைத்துறை அதிகாரிகளும் காட்டல, கோயில் நிர்வாகமும் காட்டவில்லை. ம். முழுக்க விழுக்க சட்டவிரோதமாக கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன் ஓகே. இல்லையா, 10 ஆண்டு சிறை, ஆமா, அந்த ஆமா. குற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறார். ஓகே. இப்ப அந்த இந்து மதம் சார்புடைய ஏதேனும் ஒரு பாடப்பிரிவை கட்டாயமா உருவாக்க வேணும்னு அரசுக்கு நீதிமன்றம் சொன்னதா ஞாபகம் இருக்கு நமக்கு. இப்ப அமைச்சர் சேகர் பாபு சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னு விரிவா சொல்ல முடியுங்களா? அதாவது கோயிலுக்கு எதற்காக கோயில் நிறுவப்பட்டதோ, ம். அத வழிபாடு, திருவிழா, இந்த உற்சவம் அதெல்லாம் இருக்கு, அதுக்கு ஓகே. பணம் செலவு கண்டிப்பா செய்யணும். ஓகே. அதை தவிர அதை தாண்டி உபரி நிதி இருக்கிறது என்றால், ம். அது பிரிவு 36 என்ன சொல்கிறது என்றால், ம். அர்ச்சகர் பயிற்சி, ஆ. இந்த வழிபடுபவர்களுடைய சுகாதாரம், அதற்கெல்லாம் பணம் ஒதுக்கிவிட்டு ம். இந்த முதலில் கிடைக்கக்கூடிய உபரி நிதியில் 25% தனியாக ஒதுக்கி எடுத்து வைத்துவிட்டு ரிசர்வ் ஃபண்ட், ஓகே. பிறகு பிறகு உபரி நிதி கணக்கிட்டு தேவையான அளவு இருந்தால் ம். அவர் அறங்காவலர்கள் தீர்மானம் போட்டு அதை ஆணையருக்கு அனுப்ப வேண்டும்.
நாங்கள் ஓ, கல்லூரி கட்டுகிறோம், பள்ளிக்கூடம் கட்- கட்டுகிறோம், மருத்துவமனை கட்டுகிறோம், வேத பாடசாலை கட்டுகிறோம், ஆகம பாடசாலை கட்டுகிறோம் என்றெல்லாம் இவ்வளவு உபரி நிதி இருக்கிறது, இவ்வளவு ஆண்டுகள் எங்களால் தொடர்ந்து செய்ய முடியும், இதெல்லாம் குறிப்பிட்டு ஆணையருக்கு அனுப்பி ஆணையர் அந்த ப்ரொபோசல், அந்த ம், முன்னெடுப்பை ம். ஒரு முக்கியமான செய்தி பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து இது ஓகே, குறித்து கோயிலின் பக்தர்கள் ஆட்சேபம் ம், தெரிவிக்கலாம் அல்லது கருத்து ஓகே, தெரிவிக்கலாம் என்று ஒரு மாதம் அவகாசம் கொடுத்து ஓகே, விசாரணை நடத்தி அதன் பிறகுதான் இந்த உபரிநிதி செலவு என்பது வரும். ஓகே. அப்படி எதுவுமே இந்த 4 கல்லூரிகளுக்கு செய்யவில்லை. ம், ம். இப்போ ஒரு ஓ, வங்கி இருக்கு, அது வங்கியில இருந்து ஒரு அறக்கட்டளை பணம் இருக்கு. அந்த ம். அறக்கட்டளை பணத்தை வந்து நீங்க சம்பளம் கொடுக்கலாம், சிறு சில செலவுகள்லாம் செய்யலாம். பெரிய செலவா செய்யணும்னா இப்படி வழிமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் கையெழுத்து போடணும், அறங்காவலர்கள். ம். ஓகே. அது வந்து அந்த அறக்கட்டளையின் நோக்கத்திற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவரே கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்து செஞ்சாக்க அது வந்து நீதிமன்றம் விட்டுடுமா? தப்பு இல்ல சார். அது மாதிரி சட்டத்தை பின்பற்ற வேண்டும். சட்டத்தை கண்டிப்பா. பின்பற்றாமல் செய்தால் தடி எடுத்தவன் தண்டல்காரங்கிற மாதிரி ஆயிடும். அதுதான் இந்த திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு மறுபடியும் வந்துட்டு விழுப்புரத்துல பேசி இருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கல்லூரிகள் கட்டப்பட வேணாம்னு நான் சொல்லல, முறைப்படி செய்ய வேணும் தான் சொன்னேன் நானு. அதுதான். அறநிலைத்துறையை பயன்படுத்தி கல்லூரிகளை கட்டினா மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய நிதி பெறுவது கடினம். இப்படிதான் பல்வேறு உறுப்பு கல்லூரிகள் செயல்பட்டுட்டு வந்துச்சு. மாணவர்கள் சிரமப்பட்ட காரணத்தால அதையெல்லாம் அரசு கல்லூரிகளா மாத்தினோம். அது மாதிரி அது மாதிரியான ஒரு நிலை இப்ப வரக்கூடாது, இனிமேல் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன்னு பேசியிருக்காரு. உண்மையிலேயே இந்த நிதி பெறுவது கஷ்டங்களா? மாணவர்களின் எதிர்காலத்தோட அரசு விளையாடிட்டு இருக்கா? இதை வந்து நீதிமன்றமே 2023 இந்த வழக்கு நடைபெறும் போது சொன்னது. ம். எதற்கு கோயிலுக்கு இந்த சுமையை நீங்கள் வைக்கிறீர்கள்? ஓகே. 2 மாண்புமிகு நீதிபதிகள் திரு மகாதேவன் அவர்கள், திரு ஆதிகேசல் அவர்கள் அந்த வழக்கை விசாரிக்கும் போது ம். எதற்கு இப்படி கோடிக்கணக்கான ரூபாய் செலவை நீங்கள் ஒரு பெரும் சுமையாக கோயிலுக்கு வைக்கிறீர்கள்? நாங்கள் இதற்கு ஒரு தீர்வு சொல்கிறோம். ம். கோயிலிலே நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தை பயன்படுத்தி குத்தகை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த குத்தகை பணத்தை கோயிலுக்கு கொடுத்து விடுங்கள், கல்லூரியை நீங்கள் நடத்துங்கள், அந்த செலவு அந்த கட்டடம் எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்கள், அரசு செய்ய முடியும். ம். ஏன்னா ம். அரசுக்கு எவ்வளோ பணம் வருகிறது, கோயிலுக்கு அவ்வளவு பணம்லாம் வரும்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா ஓகே. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு 4 கோடியோ நம்ம தான் வருமானம். கல்லூரி ஓகே. நடத்துவதற்கே வருடத்திற்கு 2 கோடி 3 கோடி வேணும். ம். அதனால அரசு குத்தகைக்கு நிலத்தை எடுத்துக்கொண்டு இந்த கல்லூரிகளை தொடரலாம் அரசு கல்லூரிகளாக என்று அருமையான யோசனை சொன்னார்கள். அப்போ எங்க போச்சு? இப்ப எடப்பாடி அவர்கள் சொல்லும் போது இவர்கள் எதிர்க்கிறார்களே, நீதிமன்றம் சொன்னபோது நாங்கள் திரும்பி வந்து சொல்லுகிறோம் ஐயா என்று சொல்லிவிட்டு வாயை ம். மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஓகே. ஈகோ பிரச்சனை. அது மாத்திரம் இல்ல, அரசு கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்டுமானத்திலையும் ஊழல் நடக்கும். ஆனா அறநிலைத்துறையில் நடக்கிற ஊழல் மாதிரி நடக்காது. ஓகே. அதற்காகத்தான் இவர்கள் அறநிலைத்துறை அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கோயில் பணத்தை வைத்துக்கொண்டு கல்லூரிகள் தொடங்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 6 கல்லூரிகள் தடை செய்யப்பட்டு விட்டன. மேலும் கல்லூரிகள் தொடங்கினால் நான் மீண்டும் வழக்கு தொடர்வோம். ஓகே. ஓகே சார். ஃபைனலா திருச்செந்தூர் வரலாம் சார் நம்ம. திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கும்பாபிஷேகத்திற்காக ஒரு 300 கோடி மதிப்பிலான திட்ட பணிகளை மேற்கொள்ள இருப்பதா அரசு தரப்புல சொல்லப்பட்டுச்சு. HCL கம்பெனி வந்துட்டு அவங்க 200 கோடியில வந்துட்டு ஒரு பெருந்திட்ட வளாக பணிகளே பண்ணிருக்காங்க. இப்ப கோவில் நிதியில இருந்து 100 கோடி செலவிட்டு மத்த திருப்பணிகளுக்கு மேற்கொள்ளப்படுவதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா பக்தர்களுக்கான இந்த காத்திருப்பு அறை, வரிசை கவுண்டரு, முடி காணிக்கை மண்டபம், சுகாதார வளாகம் உள்ளிட்ட பணிகள் மட்டும்தான் முடிவுற்ற சூழல்ல இந்த நாழிக்கிணறு அருகே இருக்கிற அந்த பேருந்து நிலையம், பயணிகளுக்கான நிழற்கூடம் சொல்றாங்கல்ல அது, இதெல்லாம் அமைக்கிறது, அப்புறம் தேவையான இடங்கள்ல குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, இது போல பல பணிகள் நடைபெறாமலேயே இந்த கும்பாபிஷேகத்தை அரசு நடத்தி முடிச்சிருக்காங்க. கோவில் நிதியில இந்த கையாடல் நடந்திருப்பதா குற்றச்சாட்டுகள் எழும் நிலையில
உங்களுக்கு சில தகவல்கள் இது பற்றி வந்திருக்கும்ன்றது நாங்க நம்புறோம். இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த விவகாரத்தை ஆதியோட அந்தமா பார்த்தா ம், 1951 திருச்செந்தூர் கோயிலிலும் இன்னும் 40 கோயிலிலும் ம், தமிழ்நாடு அரசு மோசடியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாடு என்பது, கோயில் கட்டுப்பாடு என்பது 13/12/1951 முடிந்துவிட்ட விஷயம். ம். உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் இவர்களை வெளியே போக சொல்லிவிட்டார். ஆனால் ஓகே, போகாமல் இவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அங்கே 1954 இவர்களுக்கு விரோதமாக தீர்ப்பு வந்தது. ஓகே. அப்பொழுதும் வெளியே செல்லவில்லை. ம், ஒன்றுமே நடக்காதது போல இந்த கோயிலில் தொடர்ந்து இருப்பதற்கு 1956 இந்த அறிவிக்கையை மீண்டும் 5 வருடத்திற்கு நாங்கள் புதுப்பிக்கிறோம் என்று அரசாணை வெளியிட்டார்கள். அந்த ஓகே, அரசாணையும் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது. ஓகே. அதன் பிறகும் வெளியே போகவில்லை. ம், இப்படி ஒரு மோசடிக்கு மேல் ஒரு மோசடியாக தொடர்ந்து திருச்செந்தூரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஓகே. ஒரு பக்கம். ம், இரண்டாவது, HCL தலைவர் சிவநாடார் அவர்கள் 200 கோடி, அது 200 கோடிக்கு கொஞ்சம் கூடவே கொடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. அவர் எல்லா செலவுகளையும் பார்த்து அந்த கோயிலை பெருந்திட்ட வளாகம் கட்டுவதற்காக கொடுத்திருக்கிறார். முதல்ல அது கோஸ்டல் ஜோன்ல இருக்கு அந்த கோயில். ஓகே. அங்க பெரிய கட்டுமானங்களை கட்டக்கூடாது, சட்ட விரோதம். அவர் நல்ல எண்ணத்துல கொடுத்தாலும் ம், இவங்க அரசுல என்ன சொல்லணும்? இல்லைங்க, அது திருச்செந்தூர் பழமையான கோயில், நாங்களே ஜியோ போட்டிருக்கோம், ஜியோ 171 2013 ஆண்டு நாங்க போட்டிருக்கோம். அதுல பழைய கோயில்கள்ல எந்த மாறுதல்களும் செய்யக்கூடாதுன்னு நாங்களே வெளியிட்டிருக்கோம். எங்க ம், அரசாணை நாங்களே மீறுவதாக இது இருக்கும். அது தவிர 2021 நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் 100 வருடங்களுக்கு பழமையான கோயில்களில் தொல்லியல் துறை ஆய்வு செய்ய வேண்டும், கட்டாயம் ஓகே. ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் ம், செய்யவில்லை. ம், 1976 ம். நாங்களே ஒரு விதி இயற்றியிருக்கிறோம். அதன்படி எந்த பழமையான கோயிலும் மாநில தொல்பொருள் அவருடைய கருத்துரு பெறாமல் எந்த திருப்பணியும் செய்யக்கூடாது என்று ஓகே. நாங்கள் விதி ஏற்படுத்தியிருக்கிறோம். அதையும் நாங்கள் பின்பற்றவில்லை என்று ம், நியாயமாக சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு ம். வேண்டியது கான்ட்ராக்ட் எங்கள்கிட்ட கொடுங்கன்னாங்க. HCL நாங்களே தான் செலவு பண்ணுவோம்னு சொன்னோன்னே ஓகே. இவங்க என்ன செய்யறது தெரியாம அவங்க 206 கோடி கொடுக்குறாங்க, அதுலயே எல்லாம் செய்யணும். ம், சரி, நம்மளால செய்ய முடியாதே, நம்ம எப்படி சம்பாதிக்கிறது சொல்லிட்டு இவங்க இன்னொரு ஜியோ போடுறாங்க, ம், அரசாணை. ம், அந்த அரசாணை 4/23, ம். அரசாணை 157. ஓகே. அதுல பொத்தாம் பொதுவா போட்டிருக்காங்க. ம், ரொம்ப மோசமாக பொத்தாம் பொதுவாக நான் படிக்கிற கேளுங்க. சிவில் ம், ஒர்க்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், FPS and FIS ஒர்க்ஸ், சைட் ம், டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ், ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் ஒர்க்ஸ், ரோடு ஒர்க்ஸ், பாத்வே ஒர்க்ஸ் அண்ட் அதர் ஹார்ட்ஸ்கேப் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ம். 77 கோடி 76 லட்சம் பட்ஜெட் போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய இது மாதிரி 100 கோடி போடுறோம்னா ஒன்னொன்னு தனித்தனியா ஜாக்கிரதையா போடணும். ஆமா. அப்படி போடாம 77 கோடிக்கு போட்டுட்டு ஜிஎஸ்டி 18% போட்டு அது ஒரு 14 கோடி. அதுக்கப்புறம் பிஎம்சி சார்ஜஸ் 3.25 கோடி. ஸ்தபதி ஒர்க்ஸ் பினிஷிங் எலவேஷன் ஒரு 75 லட்சம். ம், லேபர் வெல்ஃபேர் அமௌண்ட் 99 லட்சம். ம். அப்புறம் சென்டேஜ் சார்ஜ்னு 1 கோடி ரூபாய். ஓகே. இப்படி இவங்க ஏத்திக்கிட்டே போய் பாட்டா கம்பெனி ஷூ விலை போடுவாங்க இல்லையா, 99 ரூபா 95 பைசான்னு, ம், அது மாதிரி 99 கோடியே 90 லட்சம்னு ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. ஓகே. அந்த ஜியோல எந்த வேலையும் குறிப்பிட்டு தனியாக பிரித்து சொல்லவே இல்லை. இது மிக மோசமான அரசாணை. இதுக்கு காரணம் HCL கொடுக்கிற பணத்தை அவரே செலவு செஞ்சிருவாரு, இதுல நம்ம கை வைக்க முடியாது. ஓ, அதுக்காக ஒரு 100 ஓ. கோடி கோயில் பணத்தை எடுக்கிறாங்க. ம், கோயில் பணத்தை இப்படி எடுக்க முடியாது. காரணம், பிரிவு 86 உட்பிரிவு 2C அவங்க வருடா ம். வருடம் கோயில் வருமானத்திலிருந்து 25% எடுத்து ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும் இந்த திருப்பணிக்காக. ஓகே. அப்படி ஒதுக்கவே இல்லை 40 வருஷம் 50 வருஷமா. ம், திருச்செந்தூர் கோயில்ல பல ஊழல்கள். திருச்செந்தூர் கோயில்
நிலத்துல தான் வந்து திருநெல்வேலியில இணை ஆணையர் அலுவலகம் வேலை செய்யுது. 25 வருஷமா வாடகையே கொடுக்கல. திருச்செந்தூர் கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு தணிக்கை ஆண்டுல 5389 மாடுகள் காணாமல் போய்விட்டன. இப்படி காணாமல் பல போய் பல ஊழல்கள். ஆமா, காணாமல் எப்படி போகும்? 5389 மாடை நாங்க கோசாலை கொடுத்துட்டோம்னு எழுதுறாங்க கணக்கு. ஓகே. தணிக்கையாளர்கள் போய் பார்த்தா அது அப்படி ஒரு கோசாலையே இல்ல. ம். பக்தர்கள் மிகுந்த பக்தியோட பசுமாட்டை, சிறந்த பசுமாட்டை கோயிலுக்கு கொடுக்கறாங்க. இந்த ஆமா. பசுமாட்டை இவர்கள் விற்று விடுகிறார்கள். அது எங்க போய் முடியும்? அப்படி ஓகே. திருச்செந்தூர் கோயிலில் இவர்கள் தொடர்ந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டுமானங்கள் எல்லாம் கோஸ்டல் ஜோன்ல செய்யக்கூடாது, விதிமுறை மீறி செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய அரசாணையே வந்து புதிதாக கோயிலுக்கு அருகில் எந்த கட்டுமானம் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. அதையும் மீறி இருக்கிறார்கள். தொல்லியல் துறை ஆய்வு செய்யவில்லை. இவர்களுடைய தொல்லியல் துறையும் கருத்துரு கொடுக்கவில்லை. கான்ட்ராக்ட் முக்கியம், கான்ட்ராக்ட் முக்கியம், கமிஷன் முக்கியம். இப்படி செயல்பட்டிருக்கிறது இந்த அரசு. ஓகே. இதுல இன்னொரு சந்தேகம் சார். இப்ப கும்பாபிஷேகம் நடந்த இடத்துல தமிழ்ல வந்துட்டு எல்லாம் அங்க கும்பாபிஷேகம் மந்திரங்கள் எல்லாம் தமிழில் ஓதப்பட்டதாக வந்துட்டு சொல்றாங்க. வேதங்கள் மந்திரம் தமிழ்ல சொல்லுங்க. இருக்கா? தமிழ்ல 10 மந்திரம் சொல்லுங்களேன். எங்க இருக்கு மந்திரம்? இல்ல சார், வேதங்கள் வந்துட்டு தமிழ்ல இருக்குங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு சார். வேதமும் கிடையாது, ஆகவும் கிடையாது தமிழ்ல. இப்போ குரான் வந்து தமிழ்ல இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா மொழிபெயர்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்ல மொழிபெயர்ப்பு முடியும். இருக்கு. அவ்வளவுதான் சார். ஆனா இல்ல உங்க இப்ப மசூதியில அவங்க வந்து அரபியில தான் ஓதுறாங்க இல்லையா? ஆமா, அவங்களுக்கு ஆமா. அதுல வந்து எந்த குளறுபடியும் அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க சரியா தான் செய்வாங்க. அரபியில குரான் இருக்குன்னா அரபியில தான் இருக்கு. அதுல அவங்க தெளிவா ஆமா. இருக்காங்க. அதே அதே பக்தி உணர்வோட அவங்க ஓதுறாங்க. இது இங்க வந்து ம். குழப்பம் பண்றது இவங்க தான். இல்ல அதுதான் எனக்கே ரொம்ப சந்தேகமா இருந்தது. தமிழ்ல வேதம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ்ல எந்த சந்தேகம் எனக்கு. மந்திரமும் கிடையாது. மந்திரம்னாலே தமிழ் கிடையாது. ஆ, அப்போ கடைசியா ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். இல்ல அப்போ எப்படி பண்ணிருக்க முடியும் தமிழ்ல குடமுழுக்கு? அப்படி தமிழ்ல எனக்கு புரியல. குடமுழுக்கு பண்ணா சட்ட விரோதம். கோயில் நுழைவு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 1947 ஒரு கோயில்ல என்ன பழக்க வழக்கமோ அதை மாற்றக்கூடாது, மீறக்கூடாது, கூடாது. குறைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ம். சொல்லுங்க. கடைசியா ஒரு கேள்வி சார். இப்ப திருவண்ணாமலை எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிஸியான பிளேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப ஆந்திரால இருந்து வரவங்க, கர்நாடகால இருந்து வரவங்க எல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த திருப்பதியில போடுற மாதிரி இந்த கம்பிகள் எல்லாம் போட்டுட்டு அது ரொம்ப பெரிய இதுவா நெட்வொர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க திருவண்ணாமலை கோவில்ல. இது போல வந்துட்டு பல கோவில்கள் வந்துட்டு இருக்கு. எல்லாமே அந்த கம்பி கட்டுறது, டோக்கன் வாங்குறது, அது ஸ்பெஷல் தரிசனம், இது அதுன்னு சொல்லிட்டு அது அதுக்கு தனித்தனியா வந்துட்டு டிக்கெட் வசூலிக்கிறதெல்லாம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. எப்படி சார் அது? இல்ல 2 இது நீங்க பார்க்கணும். சிதம்பரத்துல வந்து இந்த திருவண்ணாமலை வர கூட்டம் சிதம்பரத்துக்கு வருது நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஓகே. சிதம்பரத்துல நீங்க வந்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல கூட்டம் இருக்கிற அன்னைக்கு கூட நீங்க தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கலாம். ஒண்ணுமே யாரும் வந்து இது வழியா போங்க, அது வழியா போங்க, சிறப்பு தரிசனம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இது வந்து கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் அந்த மாதிரி தவறுகள்லாம் அங்க நடக்கலைங்கிறதுக்கு முக்கிய காரணம் அங்க அது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல அந்த கோயில் இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். ஓகே சிதம்பரத்துல சார். வந்து தரிசனம் தான் முக்கியம். சிதம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் செய்தால் முக்தி என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஓகே சார். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று இருக்கிறது. ஆனால் திருவண்ணாமலைக்கு எல்லோரும் வருகிறார்கள். அவர்களை ஒரு கியூக்குள்ள அமுச்சு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. திருவண்ணாமலையில மிகப்பெரிய தொல்லியல் சிதைவு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயே கோயில் பிரகாரத்திலேயே வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறது, கோயில்ல வந்து கியூ டசன் கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டுமானங்கள்லாம் கட்டுவது. இதை மிக விரைவாக இந்த கோயிலை மத்திய தொல்லியல் துறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி தஞ்சை பெரிய கோயில் தொல்லியல் துறையில் இருக்கும், கங்கை கொண்ட கண்டிப்பா. சோழபுரம் தொல்லியல் அது மாதிரி இதையும் எடுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா கோயில போய் பாத்தீங்கன்னா ஏதோ மாடர்ன் பேங்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹெச்ஆர்என்சி கோயிலுக்குள்ள ஆபீஸ் கட்டியிருக்கான். மிக மோசமான விஷயம். அந்த கோயிலுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏதோ பேங்க் கவுண்டர் ஒரு பெரிய வங்கி அலுவலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும். கோயில் போன ஒரு இதே என்னமே போனாது. இதை செய்தவர்கள் மீது தண்டனை வரும்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த திருவண்ணாமலை கோயிலை காப்பாற்றப்பட வேண்டும். அதுக்கு தொல்லியல்
துறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரைவில் வழக்கு தொடர்வேன். அதுதான் சார், இது இந்த கடவுளோட நம்பிக்கை இருக்கிறவங்களோட உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி இருக்கு. இது போல வந்துட்டு ஏதோ ஒரு என்ன அருங்காட்சியம் எக்ஸிபிஷன் பாக்குற மாதிரி வந்துட்டு இது பண்றதெல்லாம் வந்துட்டு கொடூரமா இருக்கு, நமக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு சார். இதுதான் இன்று சொல்லலாம். ஜூலை 10ஆம் தேதி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் அமர்வில் 2 பேர் வழக்கு தொடுத்து இந்த அறநிலைத்துறை சட்டத்தில் பல பிரிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஓகே. மாண்புமிகு தலைமை நீதிபதி அமர்வு அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. மிக விரைவாக இதை கேட்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நல்ல தீர்வு வரும், எதிர்பார்ப்போம். ஓகே சார். இவ்வளவு நேரம் இடம்பலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.